ஆண்டவர் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது யாரா அப்படின்னா சவுல் ஒருத்தரை மட்டும்தான். நான் புறக்கணித்து தள்ளினேன். அவருக்காக ஏன் ஆண்டவர் அப்படி இந்த வார்த்தையை சொன்னாரு? ஆனா புறக்கணிச்சு தள்ளுனேன்றதற்காக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை உடனே புடுங்கல. அவனுக்கு கர்த்தர் சவுல் ராஜாவுக்குன்னு ஒரு 40 வருஷம் வச்சிருந்தாரு. அந்த 40 ஆண்டு வரைக்கும் சவுல் ராஜா தான் அந்த இடத்துல அவர் தான் ராஜாவா இருந்தாரு. ஆண்டவர் புறக்கணிச்சு தள்ளினேன்னு சொல்றதுக்காக அதெல்லாம் எடுத்து போடல. ஆனா அந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்கும் போது இந்த சவுல் மட்டும் நொறுங்குண்ட இருதயத்தோட போயிருந்தாருன்னா, வேதம் சொல்லுகிறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று ஆண்டவரிடத்துல திரும்ப கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? நீங்க ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை புறக்கணிச்சது மாதிரி ஒருவேளை ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோன்னு எனக்கு தோணுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆண்டவரை போல இரக்கம் உள்ளவர் ஒருவருமே இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒன்று மட்டும் பண்ணுனா போதும், மனசார போய் அப்படியே இருதயம் உடைஞ்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க இருதயம் நொறுங்கிருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு அவருக்கு அதுதான் தேவை. நொறுங்குண்ட இருதயம் தான் அவருக்கு தேவை, நறுங்குண்ட இருதயம் தான் தேவை.